தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலா மறந்துட்டாலும் இந்த மெத்தட் படி கட்டாயமாக போடலாம். இந்த கணக்கை பாருங்கள். 3 ஆண்டுகள் கணக்கிட்டால் தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 183ஆக 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்ன? ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன். இந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது தனி வட்டி, ரைட் சைடில் உள்ளது கூட்டு வட்டி. 100 ரூபா ரெண்டு பக்கமும் அசல். இந்த 100 ரூபாய் தான் இரண்டு பக்கமும் அசல். தனி வட்டிக்கு 3 ஆண்டும் 5 ரூபாய், 5% 5 போட்டால் 15 ரூபா, 115 வட்டி. முதல் வருஷம் கூட்டு வட்டியில் 5 ஆண்டு 5%, அப்போ 100க்கு 5 கரெக்டாக போட்டாச்சு. ரெண்டாவது வருஷம் 105க்கு 5% அப்படிங்கும்போது 100க்கு 5%னா 105க்கு எவ்வளவு போட்டு கால்குலேட் பண்ணால் 5.25 வருதா? இதை போட்டு ஆட் பண்ணியாச்சு. 110.25. மூன்றாம் ஆண்டு 100க்கு 5%னா 110.25க்கு எவ்வளவுன்னு பார்த்தா 5.5125 இது வருது. போட்டு ஆட் பண்ணால் 115.7625. தனி வட்டியில் 115 3 ஆண்டு முடிவில், கூட்டு வட்டியில் 115.7625. அப்போ வித்தியாசம் 7625. 76.7625 தான் 183 ரூபான்னா, 183 ரூபா கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அசல் கேட்டிருக்காங்க. அசல் 100%. இப்போ இதை பொறுமையாக நிதானமாக 5ஆவது 3ஆவது 2ஆவது எல்லாத்தையும் ஐடி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா ஆன்சர் 24,000 வருது. ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த வீடியோவை நல்லா தெளிவாக பார்த்து உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஆன்சர் வித்தவுட் ஃபார்முலாவில் உங்களால் எடுக்க முடியுங்க. இது இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு கமெண்டில் போனீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு லிங்க் இருக்கும். அதில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் ஃபார்முலா எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறேன் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. தேங்க்யூ.